நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ டேஸ்ட்டாக, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்ச அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகுங்க. கடுகு நல்லா பொரியட்டங்க. கடுகு பொரிஞ்சிட்டு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் சீரகங்க. சீரகம் எதுக்காக? ஜீரண சக்திக்காக அது சேர்க்குறோங்க. அது கூடவே வந்து அது நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்கு தாங்க 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க. உளுத்தம்பருப்பு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறதுங்க. அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுந்துட்டு பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் எதுவும் வெங்காயம்லாம் சேர்க்கலைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக போடணுங்க. உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா போடும்போதே நிறைய போட்டால் உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடுங்க. வெண்டைக்காய் வந்து வதங்கி வந்ததுன்னா கொஞ்சம் தாங்க ஆகும். அதனால தாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா வதங்கி வருது பாருங்கள். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தெரியுதுங்களா? கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றினோம்னா அது ஒட்டவே ஒட்டாதுங்க. சூப்பராக வருங்க. வழவழன்னு வராதுங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளுங்க, 2 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. மிளகாய் கிள்ளி போட்டு கூட செய்யலாங்க. வர மிளகாவை நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி தாங்க செய்கிறேன். இதையே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணி சேர்க்கறதுனால இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா இருக்குங்க பொரியல். அதுக்காக தாங்க. வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தாங்க. நான் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க ஜீரணத்துக்காக. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த வழுவழுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது வழுவழுப்பாக இருந்ததுங்களா? இப்போ வழுவழுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து புளி தண்ணி கொஞ்சம் சேர்க்கறது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.